குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் ஜூலை 6 முதல் ஜூலை 12 வரை உண்டான வார நாட்களுக்கு இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரிஷப ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, மிதுன ராசியில் குரு சூரியன், கடக ராசியில் புதன், சிம்ம ராசியில் செவ்வாய் கேது, சந்திரன் இந்த வாரத்தில் துலாம் ராசியிலேருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி சஞ்சாரம் பண்ணுறாரு. இதுதான் இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இந்த வாரத்தில் பெரிய கிரக பயிற்சிகள் எதுவும் கிடையாது. சந்திரன் மட்டும்தான் 2 நாளைக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறாரு. சந்திரனுடைய ட்ராவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 6 சாயந்தரம் 4 மணி 1 நிமிடம் வரை துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதன் பிறகு அவர் விருச்சிகம், தனுசு, மகரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு. இந்த துலாம் ராசியில் இருக்கிற வரைக்கும், அதாவது 6 மாலை 4 மணி 1 நிமிடம் வரை துலாம் ராசியில் இருக்கிற வரைக்கும் மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். ஜூலை 6 மாலை 4 மணி 1 நிமிடங்களுக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. ஜூலை 6 மாலை 4 மணி 1 நிமிடம் முதல் ஜூலை 9 விடியற்காலை 3 மணி 15 நிமிடம் வரை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். ஜூலை 9 காலை 3 மணி விடியற்காலை 3 மணி 15 நிமிடங்களுக்கு சந்திரன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. ஜூலை 9 ஜூலை 11 மதியம் நண்பகல் 12 மணி 8 நிமிடம் வரை, அதாவது மத்தியானம் 12 மணி 8 நிமிஷம் வரைக்கும், 11 மத்தியானம் 12 மணி 8 நிமிஷம் வரைக்கும் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். ஜூலை 11 மத்தியானம் 12 மணி 8 நிமிடங்களுக்கு சந்திரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகின்றது. அங்கே சந்திரன் மகர ராசியில் ஜூலை 17 மத்தியானம் 12 மணி 8 நிமிஷத்துலேருந்து ஜூலை 13, அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி 53 நிமிடம் வரை மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஜூலை 13 மதியம் மாலை 6 மணி 53 நிமிடம் வரை நீடிக்கின்றது. இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் இந்த வாரத்தில் அப்படின்னு பார்த்தா மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசி நண்பர்கள் இந்த வாரத்தில் நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு வயசானவங்களுக்கு உங்கள் வேலை விஷயமா வெளியில் போகும் பொழுது ஒன்றா கருப்பு துணி அல்லது கருப்பு எள்ளு அல்லது செருப்பு, கால் செருப்பு, இந்த கால் செருப்பு, இது 3ல் ஏதாவது ஒன்று யாராவது ஒருத்தர் இந்த வாரத்தில் பண்ணினா போதும். நீங்கள் கிளம்பும்போது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கையில் ஒரு கருப்பு துணியை வச்சுக்கோங்க. போகிற வழியில் யாராவது வயசானவங்களை பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த கர்ச்சீஃபையோ ஏதாவது ஒன்று பொருளை கொடுத்துட்டு போகிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கருப்பு எள்ளை கொண்டு போயிட்டு இந்த வார கடைசியில் சனிக்கிழமை அன்னைக்கு சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் பகவானுக்கோ அல்லது ஆஞ்சநேயர் சந்நிதியிலையோ சேர்த்து விட்டு வருவது உங்களுக்கு தடைகளை போக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து புதன்கிழமை வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அவள் என்ன பண்ணோன்னா கருப்பு எள்ளு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வார கடைசியில் சனிக்கிழமை அன்னைக்கு அதுக்கு தனியாக ஒரு பொட்டலம் கட்டி வச்சுருங்க. ஒரு 100 கிராம் 50 கிராம்னு கட்டி வச்சுட்டு சனிக்கிழமை அன்னைக்கு அதை கொண்டு போயிட்டு ஆஞ்சநேயர் கோயில்லையோ இல்லை சிவபெருமானுடைய சன்னதியில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் சன்னதியிலையோ சேர்ப்பித்து விட்டு வருவது நன்மையை ஏற்படுத்தும். அங்கே போயிட்டு கொடுத்துட்டேன்னா வாங்கிப்பா. இதன் மூலமாக உங்களுக்கு காரிய தடை அகலும். இந்த வாரத்தில் இதுதான் பலன். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷராசி நண்பர்களுக்கான வாராந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணி 1 நிமிடம் வரை சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். குறிப்பாக இளைய சகோதரர்கள் குடும்பத்தினால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். நட்புகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நட்புகள் மூலமாக உங்களுடைய வியாபார விஷயத்தில் வழக்குகள் இருந்ததுன்னா அந்த வழக்கில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் மூலமாகவும் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதாவது 6 சாயந்தரம் 4 மணி 1 நிமிடத்துலேருந்து 9 விடியற்காலை வரை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால, அதாவது திங்கள், செவ்வாய்
புதன்கிழமை விடியற்காலை வரை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். ஆனால் அந்த நாட்களில் சுக்கிரன் 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால சுக்கிரன் சந்திரன் நேர் பார்வை, இமோஷனல் இம்பேலன்ஸ் ஏற்படும். இந்த வாரத்தில் இந்த சந்திராஷ்டம நாட்கள் மேஷராசிக்கு சந்திராஷ்டம நாட்களான ஜூலை 6 முதல் ஜூலை 9 வரை இமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகளை சந்திப்பது, கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை பேசி மனசில் இருக்கிற வேதனையை ஜாஸ்தி பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சில நெருங்கிய உறவுகளின் ஆரோக்கிய விஷயத்தினால் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அந்த நாட்களில் குடும்ப விஷயந்தான் ஜாஸ்தி பிரச்சனை வருமே தவிர அஃபிஷியலாக எந்த பிரச்சனையும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேணாம் வேலையில் இருக்கிறவங்க. அதே சமயம் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வரும்பொழுது உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி, திருமண யோகம், இப்படி நிறைய விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு தடைகள் விலகும், குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது தடுமாற்றம் இருக்குது, அது சொத்து வரதில் இழுபறி நிலைமை இருக்குன்னா நீங்கள் சொல்லலாம், எனக்கு சொந்தக்காரங்களே இல்லை, எங்கள் அப்பா சைடும் இல்லை, அம்மா சைடும் இல்லை, எங்கள் தாத்தா சைடும் இல்லை, பாட்டி சைடும் இல்லை, எனக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த நாட்களில் உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டாவது உங்களுடைய பூர்வீகம் முன்னோர்கள் மூலமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னோர்கள் இல்லாட்டினாலும் வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. தசமஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகக்கூடிய 11 முதல் 13ஆம் தேதி வரை அந்த நாட்களில் புதனின் பார்வை ஏற்படுகின்ற காரணத்தினால புதன் சந்திரன் அந்த வேதை பொருத்தம் ஏற்படுகின்றது. அதனால் நிலம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் சொந்தமாக நிலம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுக்கும் தாயாருக்கும் இருந்த மன வேற்றுமைகள் விலகும். இத்தனை நாள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒத்துக்காது, எங்கள் அம்மா எனக்கு ஒத்துக்காது சார் அப்படின்னா கூட அந்த இடத்துல கூட அம்மா கூட ஒத்து போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது. அம்மா பேச்சை கேட்டு செயல்படுவீங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இனிமையான வார்த்தைகளை பேசி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். குடும்ப தலைவிகள் இந்த வாரத்தில் சந்தோஷ நிகழ்வுகளை அனுபவிப்பீர்கள். தொழில்துறையினர் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வழக்குகளில் வெற்றி, உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி ஏற்படும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா சிவபெருமான் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். சிவ அஷ்டோத்திரம், சிவபுராணம் படிப்பது உங்களுக்கு மன நிறைவை தரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ரிஷபராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஜூலை 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஜூலை 9ஆம் தேதி விடியற்கலை 3 மணி 15 நிமிடம் முதல் ஜூலை 11ஆம் தேதி மதியம் 12 மணி 8 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். அதுக்கு முன்னாடியும் நல்ல விஷயம்தான், அதுக்கப்புறமும் நல்ல விஷயம்தான். அதனால் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கும் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் வாக்குவாதம், மனஸ்தாபம் இருந்ததுன்னா இனிமேல் அந்த மனஸ்தாபம்லாம் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கும் அந்யோன்யத்தன்மை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் போயிட்டாரு. அதனால் 4ஆம் இடத்திற்கு போயிருக்காரு. அதனால் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்களில் செலவுகள் இருக்குமே தவிர அதனால லாபம் ஏற்படுறதுல வாய்ப்பு இல்லை. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்திற்கு லாபஸ்தானமான 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நிலம் சார்ந்த விஷயங்களில் அதீத லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலத்தினால லாபம் கிடையாது, ஆனால் நிலத்தை வச்சு நீங்கள் லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை வருது. அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திராஷ்டமத்திலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது ஜூலை 9ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் உங்களுக்குமே வயிறு அஜீரண கோளாறு, இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி 2 நாளில் எங்கேயாவது ஹோட்டலில் போய் சாப்பிடுவீங்க, இல்லாட்டி ஒவ்வாத உணவு வகைகளை சாப்பிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடுவீங்க. நண்பர்கள், உங்களுடைய சக பணியாளர்கள், உங்களுடைய கலீக்ஸ், இவங்க கூட எங்கேயாவது அவுட்டிங் போகும்போது நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் உணவுப் பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த பிளேட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு சாப்பிட்றது நல்லது. அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு மரியாதை கொடுக்காத உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை பாராட்டி மகிழ்வார்கள். உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும்.
நட்பு ரீதியாக உங்களுக்கு புதிய புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க கிட்டலாம் நீங்கள் நல்ல புரிதல் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக எளியும் பூனியமாக இருக்கிறவங்களாம் கூட இந்த வாரத்திலேருந்து நல்ல நட்புடன் பழகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜூலை 6 முதல் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்திலேருந்து புதன்கிழமை காலைக்குள்ளார உங்களுடைய சக பணியாளர்களுடன் ஒரு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் பணப்பற்றாக்குறை இருக்காது. அரசாங்க வகையில் பண வருமானம், தந்தை வழியில் பண வருமானம், குடும்ப ரீதியாக பண வருமானம் ஏற்படும். ஆனால் நீங்கள் யாரை ரொம்ப நம்புறீங்களோ அவங்களால ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலும் ஏமாற்றத்தை தாங்கிக்கிறதுக்கு மனசை தயார்படுத்துங்க. இந்த வாரத்தில் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். உடன்பிறப்புகளும் சில சமயம் முரண்டு பிடிச்சு செயல்பட்டாலும் உடன்பிறப்புகள் பெருசாக அவங்களை சங்கடப்படுத்த மாட்டாங்க. உங்கள் கௌரவத்தை பாதுகாக்கிறதுக்காக அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு சுக அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இந்த 4ஆம் இடத்து செவ்வாய் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் சங்கடப்படுத்துவார்னு சொல்லியிருக்கேன். குலதெய்வ வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். தாய் வழியில் நீங்கள் ஏதாவது மனஸ்தாபம் இருந்து தாயார் கூடனா அதை சீக்கிரமாக பேசிஃபை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னா ஸ்கந்த வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். முருகனுக்கு உண்டான ஸ்கந்த சஷ்டி கவச்சம், திருப்புகள் போன்ற மந்திரங்களை பாராயணம் செய்வதும் மலை மீது இருக்கும் முருகஸ்தலங்களுக்கு சென்று வருவதும் உங்களுக்கு மன நிம்மதியையும் ஆரோக்கிய நிம்மதியும் ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா வார கடைசியில் 11ஆம் தேதி ஜூலை 11 முதல் 13 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட 6ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஆல்மோஸ்ட் 5 நாளைக்கு உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய நண்பர்கள் விஷயத்தில் சந்தோஷ நிகழ்வுகள், திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவியில் அந்யோன்யம் அதிகரித்தல், சக பணியாளர்களின் ஒற்றுமைத்தன்மை அதிகரித்தல், அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஸ்தானத்தில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ எல்லாரும் உங்ககிட்ட ஒரு அட்வைஸ் கேட்க, அதாவது இத்தனை நாளாக உங்கள் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க கூட உங்களை மதிக்காமல் இருந்திருப்பாங்க. இத்தனை நாளாக நீங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போ உங்களை தனி கேபினில் கூப்பிட்டு உக்காத்த வச்சு உங்களை சென்டராக உக்காத்த வச்சு மற்றவங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற லெவலுக்கு உங்களை வசதி உக்காத்த வைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வீட்டில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். அதுவும் குறிப்பாக உங்கள் சந்திராஷ்டமத்தன்னைக்கு புதன் சந்திரன் நேர் பார்வையில் வரும்பொழுது குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். உங்கள் வீட்டில் இத்தனை நாளாக இருந்த பிரச்சனை ஒரு நிறைவை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்குது. குடும்ப நிம்மதிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாரம். அதனால் நீங்கள் பணத்தை பற்றி பணப்பிரச்சனை இந்த வாரம் இருக்காது. பணத்தினால கஷ்டம் இருக்காது. அதே சமயம் சனி 10ஆம் இடத்துல இருக்காரு, எங்களுக்கு ஏதாவது வேலை பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது வெளியூருக்கு போகிறதுக்கு, குடும்பத்தை விட்டுட்டு வெளியூருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் லோக்கலில் எந்த வேலையும் பண்ண மாட்டீங்க. நீங்கள் இருக்கீங்க அப்படி, இப்போ லெட்டஸ் அஸ்யூம் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா, சென்னையில் நீங்கள் சைதாப்பேட்லேயோ இல்லை சேத்பேட்லேயோ இருக்கீங்கன்னா அந்த இடத்த விட்டுட்டு தாம்பரம் வரைக்கும் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். தாம்பரம் தாண்டி வெளியே, அதாவது சிட்டி அவுட்டரை தாண்டணும். அந்த அவுட்டர் ரிங் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அவுட்டர் தாண்டி மாநகர எல்லை அல்லது நகராட்சி எல்லை தாண்டி வெளியில் போகிற மாதிரி இருக்கும். இதன் காரணமாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுமே அன்றி அதனால் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்போ நஷ்டம் வரும்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நஷ்டம் வரும். பிஸ்னஸ் இப்போ தான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது. நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு வளர்ச்சி அடைய நேரத்தில் தடைகள் வரும். அது வரத்துக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. அதனால் இப்போதைக்கு எந்த பிஸ்னஸை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். புதுசாக பிஸ்னஸ் துவக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. வேலை ரீதியாக நீங்கள் புதிய வேலையில் சேர்றதுக்கும் வாய்ப்புகள் வரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பரபரப்போடு செயல்படுவீர்கள். பரபரப்போடு செயல்படுறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க அவங்களும் உங்கள்கிட்டேருந்து பரபரப்பை எடுத்துப்பாங்க. இதன் மூலமாக நீங்கள் இருக்கக்கூடிய இடமே வைப்ரண்ட்டாக இருக்கும். அந்த வைப்ரன்சி காரணமாக எல்லாரும் உங்களை நாடி புகழ்ந்து பேசுவார்கள். இந்த வாரம் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும்.
குடும்ப தலைவிகள், மாணவ மாணவிகள், இளம் வயது ஆண் பெண்கள், யார் எங்கே இருந்தாலும் சரி, மிதுன ராசிக்காரன் இருக்கானா அந்த இடத்துல ஒரு வைப்ரண்ட் இருக்கும்பா, அவன் வந்து அந்த இடத்துல கலகலப்பாக வச்சுருப்பான் அப்படின்ட்டு. யூ வில் பி தி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், யூ வில் பி தி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் அதர்ஸ். அந்தளவுக்கு பூரிப்போடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில்துறையினருக்கு வெற்றிகள் கிடைக்கும், அலைச்சல் ஏற்படும். அதே சமயம் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். மூத்த சகோதரர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். மூத்த சகோதர சகோதரிகள், வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலாக உங்களுக்கு பரிகாரம் தேவையில்லை, நீங்கள் வழிபாடு பண்ணினாலே போதும். பெருமாள் வழிபாடு அல்லது மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யுங்கள். பெருமாளை வழிபடுவதன் மூலமாக எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் உங்களை விட்டு அகலும். கடகராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து பயிற்சி ஆகிறாரு. உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடிய 2 கிரகங்கள், ஒன்று வந்து செவ்வாய், மற்றொன்று குரு. செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார் சூரியனோட வீட்டில். குரு வந்து விரயஸ்தானத்தில் மிதுன ராசியில் புதனோட வீட்டில் இருக்கார். இந்த குரு வந்து உங்களுக்கு செலவை கொடுப்பாரு, செவ்வாய் வருமானத்தை கொடுப்பாரு. இத்தனை நாளாக உங்களுக்கு எதிரிகளால் தொல்லை இருந்ததுன்னா இன்னைக்கு இந்த வாரத்தில் வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் அதிகாரமாகவே பேசிகிட்டு இருப்பீங்க, யார்கிட்ட பேசினாலும் எல்லாரையுமே மிரட்டுவீங்க. அந்த மிரட்டுறதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் மூலமாக ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகக்கூடிய வாரமாக இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக, அதாவது உங்களுடைய முன்னோர்கள் வழி சொத்து, உங்கள் பாட்டனார் வழி சொத்து, பாட்டி வழி சொத்து, இந்த சொத்தெல்லாம் இப்போ உங்களுக்கு மீண்டும் கைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு லீகலாக ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த லீகல் பிரச்சனைகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுவது போல ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், உங்களுடைய ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும், நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்காரே அப்படின்னு கேட்கலாம். லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வாரத்தில் பெருசாக பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செவ்வாயும் குருவும் இருக்காரு, அதனால பாதிப்புகள் இல்லை. இன்ஃபேக்ட் சுக்கிரன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி, அவர் சனியின் பார்வையில் இருக்கிறது. கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். அதனால கடகராசிக்கு இந்த வாரம் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதற்கோ அல்லது உங்களுடைய தந்தையின் அங்கீகாரம் கிடைப்பதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். அரசாங்க அங்கீகாரம் ஓகே, ஏதாவது அவார்டு கிடைக்கும். தந்தையின் அங்கீகாரம்னா உங்களை வீட்டுக்குள்ளே விட்டுருக்க மாட்டார். ஏதோ காரணத்தினால இனிமேல் எனக்கு உனக்கு நீ எனக்கு புள்ள இல்லை, நான் உனக்கு அப்பா இல்லைன்னு சொல்லியிருப்பார். இந்த வாரத்தில் அவர் என்ன சொல்லுவார்னா, சரி அவனை வர சொல்லு, நான் ஏதோ அவசரத்தில் கோபத்தில் சொல்லிட்டேன், அவன் ஜெயிச்சிட்டான்னு சொல்லு. அது ஜெயிச்சிட்டான்னு ஒத்துக்க மாட்டார். பரவாயில்ல, அவனை நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லின்னு உங்கள் அப்பா உங்களை திருப்பி சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்த குடும்பம் ஒன்றிணையும். அதாவது கணவன் மனைவிக்குள்ள, அப்பா பையனுக்குள்ள, மாமியார் மாமனாரும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த மன வேற்றுமைகள்லாம் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இதே சமயம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை ரீதியாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தசமஸ்தானாதிபதி 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கிறதுனால இந்த ராசியில பிறந்த கடகராசியில பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு வன்மை நாவன்மையின் காரணமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் சந்திரன் 6ஆம் இடத்துக்கு போகும்பொழுது, அதாவது 6ஆம் இடம்னா தனுசு ராசிக்கு போகும்பொழுது 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை, ஜூலை 9 முதல் 11ஆம் தேதி வரை உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். அதாவது யாராவது ஒன்றா உங்களுடைய மாமனார் மாமியார்கிட்டேருந்து பண வரவு வரும், இல்லாட்டி அரசாங்கத்துக்கிட்டேருந்து பண உதவி கிடைக்கும், கடன் உதவி கிடைக்கும், இல்லை பேங்க்ல லோன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான நாட்களாக இருக்கும். ஸோ இந்த வாரம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாட்களாக இந்த கடகராசிக்கு இருக்கிறதுனால நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், எந்த தெய்வத்தை வழிபட்டால் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரித்து வருமான அதிகரிப்பும் நாக்கு வன்மையும் நாவன்மையும் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ராஜமாதங்கி வழிபாடு, ராஜமாதங்கின்னா ஒன்றும் இல்லை, சரஸ்வதி தேவியை வழிபடுங்கள். சரஸ்வதி தேவியின் அருள் கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு தடைகள் விலகும், அறிவாற்றல் மிளிர்ந்து உங்களுடைய எதிரிகளும் அடங்கி போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும்.
சிம்மராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி இருக்குங்கிற ஒரு பயம் இருக்கு. ராசியில் இப்போ செவ்வாய் வந்திருக்காரு. உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதி ராசியில் வந்திருக்கார். நீச்சஸ்தானத்தை விட்டு உங்கள் ராசிக்குள்ளே வந்திருக்கார். இதனாலேயே உங்களுக்கு செலவுகள் குறையும். ஆனால் 2ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால பணம் தண்ணியாக செலவாகும். அதாவது எப்படின்னா குடும்ப தேவைகள் ஜாஸ்தியாகும். குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது, குழந்தைகளின் ஆரோக்கிய செலவு. நீங்கள் சொல்லலாம், சார் ஜூன் மாதம் ஆரம்பிச்சிருக்கு, ஜூன் முடிஞ்சு ஜூலை ஆரம்பிச்சிருக்கு, குழந்தைகளுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கணும், அது வாங்கணும். இது மட்டும் இல்லை, இதெல்லாம் பை டிஃபால்ட் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். பணம் இல்லையோ இருக்கோ தலையை அடமானம் வச்சாவது இதெல்லாம் பண்ணி ஆகணும். ஆனால் இப்போ இருக்கிறது குழந்தைகளின் ஆரோக்கியம், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை. உங்களுடைய மாமன், மச்சான், மைத்துனர், அத்தை பேரன், அத்தை பையன், சித்தப்பா பேரன், இவங்க அதாவது 1 விட்ட 2 விட்ட சொந்தங்கள்லாம் பத்திரிகை கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்கும். அதற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜூலை 15க்கு மேலே ஆடி பிறக்கிறது. ஆடி மாதம் பிறந்துட்டா எந்த திருமணமும் நடக்காது. அதனால் ஆணி மாதத்தில் இருக்கக்கூடிய கடைசி முகூர்த்தங்களில் நீங்கள் நிறையா பங்கெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கிரகப்பிரவேசம், காது குத்து, இந்த மாதிரி நிறைய வயசுக்கு குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய செலவுகள், சுப செலவுகள், அதுவும் சந்தோஷமான செலவுகளாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு சூரியனின் சேர்க்கை உங்களுக்கு வியாபார வளர்ச்சி, அறிவு மிளறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் வளர்ச்சி, படிக்கிற குழந்தைகளுக்கு அறிவு மிளறுதல், புதிய படிப்பு ஏற்படுத்துக்கிறதுக்கு, அதாவது மேல் படிப்பு படிக்கிறதுக்கு ஃபாரின் போகிறது, குடும்பத்தை விட்டு வெளியில் போகிறது, இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்மராசியில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, இல்லை வெளியூரில் இருக்கிறவங்க குடும்பத்தோடு சேரணும்னு வந்தாங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது நல்லது. உடனே நாங்கள் வேற ஊரில் ஒரே ஊர்லேயே ஹாஸ்டலில் போய் தங்கலாமா? அப்படி கிடையாது. நீங்கள் வேலை விஷயமா வெளியில் போகணும். நீங்கள் ஒரே ஊரில் இருந்தீங்கன்னா மறுபடியும் அவங்கள போய் பார்க்க வேண்டியது இருக்கும். ஏதாவது ஒரு ரீசன்னால் அது பிரச்சனையை ஜாஸ்தி பண்ணுமே தவிர குறைக்காது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய கௌரவத்தை பாதுகாக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் குரு சாதகமாக செயல்படுவார். குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் இளம் தலைமுறையினர் திருமணமாகி சில நாட்கள் ஆச்சு, ஒரு 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, இல்லை கல்யாணம் ஆகிட்டு எங்களுக்கு ஒரு 7-8 வருஷம் ஆகிடுது சார், எங்களுக்கு குழந்தைகளே இல்லை, எங்களுக்கு பிறக்குமான்னு தெரில, மருத்துவ ரீதியாக நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கல அப்படின்னா இந்த வாரத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சி, மீண்டும் டாக்டரை பார்த்து மெடிசினல் சப்போர்ட் எடுத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் வாரமாக இருக்கும். ஆனால் சிக்கல்கள், எதிரிகளின் தொல்லை இருக்கும். ஆனால் அந்த எதிரிகளால் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. அதாவது இந்த ஆஃப்டர் மாத் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அணுகுண்டு வெடிச்சதுக்கப்புறம், அங்கே ஹிரோஷிமா நாகசாகியில் அணுகுண்டு வெடிச்சதுக்கப்புறம் அதனுடைய ரேடியேஷன் கிட்டத்தட்ட 50-60 வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் அதற்கப்புறம் வரக்கூடிய அது சம்பந்தப்பட்ட தொல்லைகள் இருந்துட்டு தான் இருக்கும். அதனால குடும்பத்தில் உங்களை குத்தி காட்டி பேசுவாங்க, இல்லை நீங்கள் யாரையாவது குத்தி காட்டி பேசுவீங்க. ஸோ இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா அம்பாள் வழிபாடு, அன்னை வழிபாடு செய்யுங்கள். அம்பாளை வணங்குவது, துர்க்கை வழிபாடு செய்வது, துர்கா சப்தஸ்லோகி சொல்வதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தடுமாற்றங்கள் விலகும். கன்னிராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு 2, 3, 4, 5 ஆகிய இடங்களில் சந்திரன் டிராவல் பண்ண போகிறாரு. இது வளர்பிறை சந்திரன் அப்படிங்கிறதுனால 2, 3, 4ங்கிறது உங்களுக்கு பண வருமானம், குடும்ப சந்தோஷம், குடும்பத்தில் ஒற்றுமை, இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துக்கு போகும்போது ஜூலை 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை தாயார் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய பலம் ஏற்படும். தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுடைய வேலைக்கு உங்களுடைய தாயாரின் சப்போர்ட் தேவைப்படும். தாயாருடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு தாயாருக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய ஆஃபீஸ் வேலையை நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் முன்னேறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிப்பு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். லாபஸ்தானத்தில் ராசிநாதன் புதன் இருக்கிறதுனால உங்களுடைய சுய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமான அதிகரிப்பு, தனலாபம் அதிகரித்தல், செல்வாக்கு அதிகரித்தல், பதவி கிடைத்தல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்.
உங்களுடைய வியாபாரத்தை புதிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி எடுத்து அதற்குண்டான பண உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. வருமான அதிகரிப்பு இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்க உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். இத்தனை நாளாக பிரிந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்குள் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்து சனி, நீங்கள் யாரை நல்லவன் நம்புறீங்களோ அவர்களுடைய உண்மைத்தன்மை, அவங்களுடைய கேரக்டரை நீங்கள் இப்போ அனலைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர் சொல் பேச்சு கேட்டு நடப்பது. ஏன்னா உங்களுக்கு எப்போவுமே நல்லது சொல்லக்கூடிய 100க்கு 99.999% பெற்றோர் மட்டும்தான் நல்லது சொல்லுவாங்க. மற்றவன்லாம் உங்களால் அவனுக்கு என்ன லாபம் தான் பார்ப்பான். இதில் லட்சத்தில் ஒருத்தன் கோடியில் ஒருத்தன் தான் ஃபேமிலி அப்பா அம்மா சொல்லியே அப்பா அம்மாவே கெடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் தான் அது நடக்கும். ஆனால் பொதுவாக என் புள்ள நல்லா இருக்கணும், என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான் எல்லா பெற்றோரும் நினைப்பாங்க. அதனால் கன்னிராசி நண்பர்கள் உங்களுடைய தாயார் சொல் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது. தாயார் சொல்லக்கூடிய நபரை நீங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறதுக்கு உண்டான நேரம் இப்பொழுது வந்து விட்டது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா விரயஸ்தானத்துக்கு செவ்வாய் வந்திருக்கிறதுனால 3ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லதாக இருந்தாலும் அஷ்டமாதிபதி விரயத்துக்கு வந்திருக்கிறதுனால அடி வயிற்று பகுதி, பின் இடுப்பு பகுதியில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கழுத்து பகுதி, பின் கழுத்து பகுதியில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வண்டியில் போகும்போது ட்ரெயின், பஸ்ஸு, காரு எதில் போனாலும் சரி எச்சரிக்கையாக போகிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதிக்குள்ள ஒரு நற்செய்தி உங்கள் வீட்டில் நடக்கும். அது உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், கன்னிராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பிராயஷ்சித்தம் பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது. தினமும் காலை மாலை 2 வேளையிலும் ஹனுமன் சாலிசா சொல்லி வழிபட்டுட்டு வாங்க. ஏன்னா ஆஞ்சநேயருடைய பலம் இருந்ததுன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் ஏற்படும். ஏன்னா ஆஞ்சநேயர் உங்களை சுற்றி அரணாக இருந்து உங்களை வழிநடத்தி காப்பாற்றுவார். துலாம் ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படும். குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படாத உங்களுடைய உடன்பிறப்புகள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய சித்தப்பா பெரியப்பா, அப்பாவுடைய உறவுகள், இப்படி யாருமே உங்கள் பேச்சை கேட்காம இருந்தவங்கன்னா இந்த வாரத்திலேருந்து உங்கள் வார்த்தைக்கு மரியாதை. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 6ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு மேலே அந்த ராகுகாலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுவதன் மூலமாக உங்களுக்கு மனசில் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு சந்தோஷம், பரவாயில்லையே என் பேச்சையும் எல்லாரும் கேட்குறாங்கடா அப்படிங்கிற லெவலுக்கு உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். அதே சமயம் உங்களுடைய வார்த்தைகளில் தடுமாற்றம் இருந்தது. கடந்த சில வாரம் 2-3 மாதமாக உங்கள் வார்த்தைகளால் தான் பிரச்சனையே. எந்த இடத்துல எது பேசுறதுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போது உங்கள் வார்த்தை உயர்வின் மூலமாக உங்கள் வார்த்தைக்கு ஒரு கம்பீரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். தொழில் ரீதியாக வருமான அதிகரிப்பு ஏற்படும். இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். உங்கள்கிட்ட ஒரு தெளிவு வரும். உங்களை இத்தனை நாளாக நீங்கள் ஒரு சோர்வாக இருப்பீங்க, ஒரு சொங்கித்தனமாக இருப்பீங்க. இந்த வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு உங்களோட உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதே ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, இத்தனை நாளாக பழைய ட்ரெஸ்ஸு போட்டிருப்பீங்க, புது ட்ரெஸ்ஸு போட்டாலே பழசு அந்த மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. இன்றைக்கி நீங்கள் பழைய ட்ரெஸ் போட்டால் கூட பரவாயில்லையே, இது புதுசாக வித்தியாசமாக இருக்குது, உங்களை பார்க்குறதுக்கே ஒரு புத்துணர்ச்சியாக, உங்களை பார்த்தா எங்களுக்கு வி ஆர் கெட்டிங் என்தூசியாஸ்டிங் அப்படிங்கிற அளவுக்கு பேசக்கூடிய வகையில் இருக்குது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் 9ஆம் இடத்து குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால தான். ஸோ குரு பார்வை கோடி நன்மை, உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இளம் வயதினராக இருந்தால் 30 வயசு 35 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களா இருந்தால் இந்த வாரத்தில் திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதிக்குள்ளார உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளுக்கு திருமண யோகம் கைகூடும். உடன்பிறப்புகளால் குடும்பத்தில் உறவுகளின் வருகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் 2 பசங்க இருக்கும் சார், 2 பொண்ணுங்க இருக்குன்னா 2 பேர்த்துக்கும் திருமண நிச்சயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் அப்பாவுக்கு இப்போ சுப செலவு ஏற்படணும். உங்கள் அப்பாவால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 4ஆம் இடத்திற்கு போகக்கூடிய 11 முதல் 13ஆம் தேதி வரை
அலுவலக ரீதியாக உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்திலிருந்து சந்திரன் தசமஸ்தானத்தை பார்க்குறாரு. அந்த தசமஸ்தானத்தில் விரையாதிபதி புதன் இருக்கார். யோகாதிபதி புதன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். ஒன்றா வேலை விஷயமா இல்லாட்டி உங்களுடைய குடும்ப விஷயமா வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ ட்ராவல் பண்ணுவீங்க. மொத்தத்தில் இந்த வாரம்ங்கிறது 6 ஜூலை டு 12 ஜூலை துலாம் ராசிக்கு வளர்ச்சி மட்டுமே இருக்கக்கூடிய, நெகட்டிவே இல்லை. உங்கள் ராசியிலேருந்து சந்திரன் பயணிக்க ஆரம்பித்தாருன்னா 4ஆம் இடத்துக்கு மகர ராசியை விட்டு வெளியேற வரைக்கும் 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். இதற்கு பரிகாரம் ஏதாவது பண்ணணுமா சார் அப்படின்னு கேட்டேன்னா, சிவசக்தி வழிபாடு செய்ய வேண்டும். அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு. எதுக்கு சார் அது அர்த்தநாரீஸ்வரர்? நாங்கள் ஆல்ரெடி ஒற்றுமையாக தானே இருக்கணும்னா இன்னும் அந்யோன்யத்தை அதிகப்படுத்துவதற்கு இந்த சிவசக்தி வழிபாடு பண்ணும்பொழுது குடும்பத்தில் அமைதியும் இருக்கும், அன்பும் இருக்கும், அரவணைப்பும் இருக்கும், வருமானமும் இருக்கும். இது உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:01 வரை. அந்த ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி சாயந்தரம் 4:01 சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது இந்த விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது கூட உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். ராசிக்குள்ளே வரும்பொழுது செவ்வாயின் பார்வையில் வரும்பொழுது உங்களுக்கு சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படும். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு, ஆரோக்கியத்தில் சங்கடப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கெல்லாம் மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாதிகள் விலகும் வாரமாக இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா பையன், அப்பா பொண்ணு, இவங்களுக்குள்ளே எப்போ பாரு சண்டை இருந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இவங்களுக்குள்ளே தான் அந்யோன்யம் ஜாஸ்தி இருக்கணும். ஆனால் இவங்ககிட்ட தான் இந்த விருச்சிக ராசிக்கு 2 பேர் ஒரே ராசியாக இருந்தாங்கன்னா இன்னும் கேட்கவே வேண்டாம், ஜென்ம விரோதியாக அடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது, இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் 6ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் அப்பா புள்ள, அப்பா பையன், அப்பா பொண்ணு, அம்மா பையன், அம்மா பொண்ணு அந்யோன்யம் அதிகரிக்கும். என் புள்ள மாதிரி வராதுன்னு அம்மாவும் சொல்லுவாங்க, அப்பாவும் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா தான் உலகத்திலே பெஸ்ட் அம்மானு பையனும் சொல்லுவான். இது 30 வயசான பையன் கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் சந்திரன் 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் அங்கேயே இருக்காரு. சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய 6 முதல் 9ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் சுக்கிரன் நேர் பார்வை இருக்கும்போது காதல் விஷயத்தில் வெற்றிகள் கிடைக்கும். இளம் வயது ஆண் பெண்கள், நீங்கள் 40 வயசில் கூட லவ் ப்ரப்போஸ் பண்ணலாங்க, 50 வயசில் கூட லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம். அந்த லேட் லவ் கூட உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் 60 வயசில் ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு கூட திருமணம் நடந்திருக்கு. லவ் ப்ரப்போஸ் பண்ணி அந்த ஒரு நாளில் செலக்ட் பண்ணி திருமணம் நடந்திருக்கு. இதனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நாம் சொல்கிறது இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் 2025 திருமணம் வயது கடந்த திருமணம் கூட சந்தோஷத்தை கொடுக்கும், எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அப்பேற்பட்ட ஒரு சூப்பரான நேரம் இந்த விருச்சிக ராசிக்கு இருக்கிறதுனால இளம் வயது ஆண் பெண்கள், முதிர் கன்னிகள், வயது முதிர்ந்த ஆண்கள், அதாவது 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்கள், 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கூட திருமணம் ஆகாமல் இருந்தால் 90s கிட்ஸ், ஏன்னா மெயினாக இப்போ 90s கிட்ஸ் தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க, ட்ரோல் ஆகுறாங்க. இனிமேல் ட்ரோல் ஆகிறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. இனிமேல் அவங்க தான் அடுத்தவங்களை ட்ரோல் பண்ணுவாங்க, 90s கிட்ஸ் தான். அதனால் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். தொழில் துறையினருக்கு ஏற்றங்கள் கிடைக்கும். 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் போயிருக்காரு. அரசியல் ரீதியாக, அரசு ரீதியாக உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தில். அதுவும் சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 11 முதல் 13 உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அவங்களுக்கு வேலைக்கு சாப்பிட வைக்கிறது, அவங்கள ஒழுங்காக அவங்கள இந்த குளிக்க வைக்கிறது, ஒழுங்காக அவங்கள எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அவங்களால படிக்க முடியும். மற்றபடி ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் 7ஆம் இடம் வீக்காக இருந்ததுன்னா கணவருடைய ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஆப்ரேஷன் முடிஞ்ச
ரெவ்யூ செக்கப்பாக இருக்கலாம், இல்லை ஆப்ரேஷனுக்கான செலவாக இருக்கலாம். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா போதும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால. மற்றபடி கெடுபலன்கள் இல்லாத வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா, திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவானைக்கோயில், திருவானைக்காவல்னு சொல்லுவாங்க, திருவானைக்கோயில்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரியை வழிபடுவது மேன்மையை ஏற்படுத்தும். திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி திருவானைக்கோவில், திருவானைக்காவல்னு இருக்கக்கூடிய அந்த இடத்துல அகிலாண்டேஸ்வரி வழிபாடு, குறிப்பாக அங்கே போயிட்டு அங்கே அந்த அம்பாளுக்கு இப்போ ரீசெண்டாக கூட காஞ்சி பெரியவர் தாடங்க பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தாங்க. அந்த தாடங்க பிரதிஷ்டை, தாடங்க தரிசனம் செய்து அந்த தாடங்கத்துக்கு குங்குமார்ச்சனை செய்ய சொல்லணும். அவள்கிட்ட கேட்டால் பண்ணி கொடுப்பான். அதாவது அகிலாண்டேஸ்வரிக்கு அந்த தாடங்க தரிசனத்தை செய்து அந்த குங்குமார்ச்சனை செய்த குங்குமத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தால் நித்திய சுமங்கலித்துவம் ஏற்பட்டு இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய கணவருக்கும் ஆயுசு ஸ்ரேயஸாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஸ்ரேயஸ் உண்டாகும். இதனால் உங்களுக்கு எந்த விதமான தடைகளும் தொல்லைகளும் விலகும் வாரமாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கான வாராந்திர ராசி பலன்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்திலேருந்து சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. உங்களுக்கு வளர்ச்சி 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 ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்திலேருந்து இல்லைங்க, இந்த வாரம் அடுத்த வாரம் எல்லாமே வளர்ச்சி தான். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். தொழில்துறையினருக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். தந்தை வழியில் மனஸ்தாபம் இருந்ததுன்னா அந்த மனஸ்தாபம் போகும். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். சப்தமஸ்தானத்தில் சூரியன் குரு சேர்க்கை, இதனால் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு நீங்கள் உணரக்கூடிய நேரம் இது. அப்பா சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு நடப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சில செலவுகள் ஏற்படுமே தவிர உயிருக்கு ஆபத்து கிடையாது. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஆனால் அவங்க படுற அவஸ்தையை பார்த்து கஷ்டப்படணும். கொஞ்சம் அதை நீங்கள் பட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்களுடைய ஜாதகம்னு ஒன்று இருக்குல்ல. அதே சமயம் வேலை விஷயமாக அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை உங்கள் ஆஃபீஸில் ரொம்ப அலைச்சல் இருக்கும். உங்கள் வீட்டுக்கும் பார்த்துக்கிட்டு காத்தால 5 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போய் அம்மாவை பார்த்துட்டு அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு டிஃபன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து இருக்கிறவங்கள ரிலீவ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் வீட்டுக்கு மறுபடியும் குளிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டு 9:30 மணி 10 மணிக்குள்ளே ஆஃபீஸில் இருக்கணும். ஆஃபீஸுக்கு போனால் உங்கள் 10 பேரோட வேலையை உங்கள் தலையில் கட்டுவாங்க. அதாவது உங்களை கசக்கி பிழிவாங்க. வேலை கொடுத்து வேலை 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 வேலைன்ட்டு காத்தால 9 மணிக்கு போனீங்கன்னா சாயந்தரம் 8 மணி வரைக்கும் வேலையில் இருப்பீங்க. 8 மணி 7:45 8 மணிக்கு திருப்பி கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரணும். சப்போஸ் நீங்கள் இந்த அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வரலைன்னா நீங்கள் படுக்கிற மாதிரி இருக்கும். வேலை பிரச்சனை, வேலை ஜாஸ்தி டென்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் படுக்கிற மாதிரிக்கும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு ஸோ உங்களை ரொம்ப பிஸியாக வச்சுக்கணும். அதாவது நிற்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு இருக்கணும், ஓட்டிக்கிட்டே இருக்கணும். அந்த ஓட்டம் இருந்ததுன்னா உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. அலுவல் ரீதியாக பொறுப்புகள் கூடுகின்ற நேரம், சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வாரமாக இருக்கும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். மொத்தத்தில் இந்த வாரம் தனுசு ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் உள்ள வாரமாக இருக்கும். உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் என்ன மாதிரி செலவுகள் அப்படின்னா மருத்துவ செலவுகள், அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடு. நிலத்தில் முதலீடு பண்ணலாம், ஆனால் நிலத்தை விற்க முடியாது. இப்போது இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்குது, எங்கள் அம்மாவோட சொத்து இருக்குது, நான் சொத்து வாங்கியிருக்கேன், அந்த இடத்த விற்றுலான் இருக்கேன். விற்றனா எனக்கு எங்கள் அம்மாவோட ஆப்ரேஷனுக்கு யூஸ் ஆகும்னா அதை விற்க முடியாது. அதுக்கு நீங்கள் கடன் வாங்கணும். அந்த கடன் கிடைக்கக்கூடிய வாரம், ஏன்னா சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் பண தேவைகள் பூர்த்தியாகும். அதற்கு கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். வியாதி சம்பந்தமாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொன்னேன். அதே சமயம் எதிரிகள் சார்ந்த விஷயங்களிலும் சற்று எச்சரிக்கையும் இருப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா சிவ வழிபாடு பண்ணணும், சூரிய வழிபாடு பண்ணணும். ஒன்றா ரெண்டுமே சேர்த்து பண்ணுறது நல்லது, ஒன்றா இல்லை, ரெண்டுமே சேர்த்து பண்ணணும். சூரிய வழிபாடுங்கிறது சூரிய உதயம் ஆகும் பொழுது நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இல்லாட்டி சூரியனுக்கு உண்டான ஆதித்ய ஹிருதய மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்யணும். சிவ வழிபாடுங்கிறது ஆரோக்கியத்துக்கு திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமே விபந்தனான் மிருத்யோர் மோக்ஷி யமாமிருதா ஆத்.
இந்த மிருத்யுஞ்சய மகாமந்திரத்தை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள். குறிப்பாக 4:30 to 6 பண்ணணும். இந்த 4:30 to 6 பண்ணும்போது கூடவே சூரிய நமஸ்காரம் அல்லது ஆதித்ய ஹிருதயம் சொல்லி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டுமல்லாமல் எல்லா விதத்திலும் நீங்கள் அப்படியே பூரிப்பு பளிச்சுன்னு ஒரு சூரிய பிரகாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வாரமாக அமைந்திடும். மகர ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். சொந்தமாக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வார ஆரம்பத்திலே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு நல்ல யோசனை வரும். அதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அதன் மூலமாக பண உதவிகள் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு சூரியன் இருக்கிறதுனால பேங்க்கில் ஏதாவது லோன் ப்ராசஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரும். உங்களுக்கு தந்தை வழியில் பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அரசாங்க ரீதியாக சில உதவிகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு இந்த வாரம் சில செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் தசம லாப மற்றும் விரயஸ்தானங்களில் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துலேருந்து தசமஸ்தானத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் உங்களுக்கு சுக்கிரனின் பார்வையில் வர்றதுனால வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அதுவும் குறிப்பாக உங்களுக்கு யோகாதிபதியான தசமஸ்தானாதிபதியான சுக்கிரனின் பார்வை வர்றதுனால மூத்த சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுக்கு படிக்கின்ற குழந்தைகளாக இருந்தால் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றி கிடைத்து அதன் மூலமாக கடல் கடந்த பயணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், இந்த பேச்சை தொழிலாக கொண்ட நபர்களாக இருக்கணும். இல்லாட்டி பாட்டு பாடுறவங்க, சங்கீத வித்வான்கள், பேசுகிறத தொழிலாக வச்சுருக்க ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், என்னை போன்ற ஜோதிடர்களுக்கெல்லாம் இந்த வாரம் லாபம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட வருடங்களுக்கு பிறகு லாபம் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இதில் சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வருகின்ற 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை குருவின் பார்வையில் வரும்பொழுது அந்த நாட்களில் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உறவுகள் வகையில் உங்களுக்கு நிறைய செலவு இருக்கும். இந்த வாரத்தில் ஏதாவது மொய் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த மொய் பணமே உங்களுக்கு உங்கள் சம்பாத்தியத்தில் பாதி போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதம் மொய் பணம், ட்ராவல், சுப செலவுகள், இப்படி ஏகப்பட்ட அலைச்சல்கள் காரணமாக செலவுகள் ஏற்படும். 3ஆம் இடத்து சனி உங்களுக்கு தடைகளை போக்கி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதரர்களின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள். அதே சமயம் குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கு செவ்வாய் போயிருக்காரு. அஷ்டமஸ்தானத்தில் 7ஆம் இடத்துல நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்திருக்காரு. அதாவது 11ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறதுனால எதிரிகள் தொல்லை இருந்துகிட்டு இருக்கும். அதுவும் குறிப்பாக கடன் கொடுத்தவர்கள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். குடும்ப எதிரிகளும் இந்த வாரத்தில் கொஞ்சம் குடும்பத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க. அதனால் சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். அதே சமயம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபார லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஏன்னா இந்த லாபஸ்தானத்து அதிபதியான செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுனால எதிரிகளிடமிருந்து வர வேண்டிய பழைய பாக்கிகளை வசூல் செய்வீர்கள். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், மகர ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது வாராகி அம்மன் இல்லாட்டி காளி அம்மன், வாராகி இல்லாட்டி காளி, இந்த மாதிரி உக்ர தெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக எதிரிகள் தொல்லை அடங்கும். உங்களுக்கு வெற்றிகள், ஏன்னா வாராகி வழிபட்டவர்கள் வெற்றி அடைவதில் எந்த விதமான தடையும் இருக்காது. வாராகி வழிபாடு செய்யாதவங்களுக்கு வெற்றி வருவதற்கு தாமதம் ஏற்படும். ராஜராஜ சோழன் வாராகி அஷ்டவாராகி வழிபாடு செய்துவிட்டு தான் எல்லா போருக்கும் போய் ஜெயிச்சுட்டு வந்தார். தெற்காசியாவையே ஆண்ட மாமன்னன் அவரே. அப்படி இருக்கும்போது நம்ம வாராகி வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். கும்பராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு வரைக்கும் சந்திரன் டிராவல் பண்ண போகிறாரு. இதில் 12ஆம் இடம்ங்கிறது தேய்பிறை சந்திரனாக இருப்பார். ஆனால் 9ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடம் வரைக்கும் அவர் வளர்பிறை சந்திரன். அதனால் உங்களுக்கு தொழில் வியாபாரம் முன்னேற்றம், குழந்தை பாக்கியம் ஏற்படுதல், தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பது, பாக்கியஸ்தானாதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இடமாறுதல் ஏற்படுறது. சில பேர்த்துக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிராளிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகுவது, அதே சமயம் எதிர்பால் இனத்தவர்களால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகுவதுன்ட்டு
ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் இடத்து குரு சூரியன் சேர்க்கை உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படியே புத்திரனால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வாரமாக இருக்கும். குறிப்பாக சந்திரன் லாபஸ்தானத்தில் வரக்கூடிய 9 முதல் 11ஆம் தேதி குரு சந்திரன் சூரியன் நேர் பார்வையில் வரும்போது, குரு சந்திரன் சூரியன் நேர் பார்வை, குரு பார்வையில் சந்திரன், சூரியன் பார்வையில் சந்திரன், கஜகேசரி யோகத்தின் மூலமாக குழந்தைகள் உடன்பிறப்புகள் உதவிகரமாக செயல்படுவார்கள். உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி, இந்த வாரம் வம்ச விருத்தி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு அரசாங்க உதவிகள் கிடைப்பது, தந்தையின் உதவி கிடைப்பது, தந்தையோடு சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா, வியாபாரம் பண்ணிங்கன்னா அந்த வியாபாரம் செழிப்படையும். அறிவு சார்ந்த விஷயங்கள் மேன்மையடையும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் அறிவுபூர்வமாக செயல்படுவார்கள். இந்த குழந்தைகளால் இந்த குடும்ப கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், தசமஸ்தான அதிபதி நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்திருக்கிறதுனால ஒரு புதிய தொழில் துவங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக தொழில் துவங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். அதே சமயம் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிற தொழிலில் ஏற்கனவே எதிர்பாலினத்தவர்கள் பார்ட்னர்ஸாக இருந்தாங்கன்னா அவர்கள் உங்களை விட்டு விலகுவதற்கு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். அவங்கள விட்டு கொடுத்தீங்கன்னா தான் அவங்க அடுத்த பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. உங்கள் பிஸ்னஸ் ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதில் நீங்கள் சப்போஸ் அது போகலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படும். அதீதமான வருமானம் ஏற்படுவதில் இருந்த தடைகள் விலகும். அதனால் ஓரளவுக்கு பணம் சுமாராக தான் இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. குறிப்பாக பெண்கள் தங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸை கவனமாக பார்த்துக்கணும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீசிங் ப்ராப்ளம், அதாவது லங்ஸ் சம்பந்தமான சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த இளம் மாணவ மாணவிகள் உங்கள் குடும்பத்து கௌரவத்தை காப்பாற்றுவதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும்னு சொன்னேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேல் படிப்புக்காக நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு மரியாதையோடு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகள் சுமூகமான உறவினை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உறவுகளுடன் பகைமை உணர்வு விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். ஆனால் சில பேர்த்துக்கிட்ட, குறிப்பாக உங்களுடைய மாமனார், உங்களுடைய மைத்துனர், அவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், இந்த வாரத்திற்குண்டான கும்பராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா சுந்தரகாண்டம் படிப்பது விசேஷம். சுந்தரகாண்டம்ங்கிறது ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடத்துல சுந்தரன்னு பேர் சொல்லக்கூடிய ஆஞ்சநேயரை பற்றிய அனைத்து விஷயங்களும் அந்த இடத்துல இருக்கும். சுந்தரகாண்டத்தை படித்தாலே ராமாயணத்தை படித்த புண்ணியம் கிடைக்கும். அந்த சுந்தரகாண்டத்தை படிப்பதன் மூலமாக மனத்தடைகள் விலகும், மன அழுக்குகள் விலகும், வெற்றிகள் உங்களை தேடி வருவதற்கு அஞ்சனை மைந்தனான ஆஞ்சநேயர் முன்னின்று அந்த வெற்றியை கொண்டு சேர்ப்பதில் தலைமை பதவியை வகிப்பார். மீனராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போயிட்டு சனியால் பார்க்கப்படுகிறார். அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம்னா அஷ்டமாதிபதி கெட்டு போகிறார். அதனால் நல்லது. எதிரி கெட்டு போகிறார். அஷ்டமாதிபதி கெட்டு போகிறதுனால உங்களுக்கு நல்லது. அதே சமயம் 3ஆம் வீட்டதிபதி கெட்டு போகிறதுனால தைரியம், இத்தனை நாள் தைரியம் இல்லாமல் பயம் இருந்திருக்கும். இப்போ பயம் போகி தைரியம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்து குரு உங்களுக்கு ராசிநாதன் 4ஆம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால உங்களுடைய வேலை சம்பந்தமாக, ஆரோக்கியம் சம்பந்தமாக மாற்றங்கள் வரும். அதாவது ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கும், ஆனால் அதனால் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். அதாவது உடம்புல ஒரு வியாதி இருக்குது, அது இனிமேல் தீரவே தீராதுன்னு சொல்லியிருப்பாங்க டாக்டர்ஸ். இப்போ திடீர்னு ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல் சொல்லி இங்கே போங்க, ட்ரை பண்ணி பாருங்களேன், செகண்ட் ஒப்பீனியன் கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்கன்னா அதுக்கு அந்த இடத்துக்கு போனால் டக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் தான், செலவாகணுமே. அந்த செலவு ஆச்சு, கடன் வாங்கி செலவு பண்ணுவீங்க. அந்த செலவு ஆச்சு அப்படின்னு உடனே உங்கள் உடம்புல அந்த மாற்றத்தை உணர்வீர்கள். உங்கள் வியாதி உங்களை விட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் வளர்ச்சி இருந்தாலும் அந்த வளர்ச்சிக்கு ஈடாக உங்களுக்கு கடனும் ஜாஸ்தியாகுதுங்க. கடனை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குடும்பத்தில் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை குறைக்கிறதுக்கு, ஏன்னா செலவு குறைக்க முடியாது. உறவுகளின் வருகை, அடுத்த வீட்டு ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் நிறையா செலவு பண்ணுறீங்க. அந்த செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் சில தெளிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசியில்
சனி இருந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்த ஜூலை 28 அன்னைக்கு செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதனால் இந்த மாதம் இந்த வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த மோஷன் போகிற ஏரியாவில் எல்லாம் அரிப்புகள் அல்லது இன்ஃபெக்ஷன் அல்லது வந்து பைல்ஸ் போன்ற பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கெல்லாம் இப்போத்துலேருந்தே உடம்பை நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 2025 ஜூலை 28 செப்டம்பர் 16 வரைக்கும் இருக்கக்கூடிய சனியின் பார்வையில் வரக்கூடிய செவ்வாய் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்காமல் பார்த்து கொள்வதற்கு இப்பொழுதே நீங்கள் தயாராகிக்கோங்க. இந்த ஜூலை 28 டு செப்டம்பர் 16ங்கிறது வந்து ஒரு குரூஷியலான டைம், உலக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதற்கு முன்னோட்டம் இந்த வாரத்திலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் எங்கேயாவது வெளியூருக்கு, அதாவது சிக்கலான ஊர் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகிறீங்க, இந்த நார்த் இந்தியா போகிறீங்க, அந்த காஷ்மீர் போகிறீங்க, அந்த மாதிரிலாம் அந்த இடத்துலலாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. உலக அளவில் நம்ம பாரத தேசத்துக்கு பெருமை தேடித்தரக்கூடிய நாட்கள் ஜூலை 28 முதல் செப்டம்பர் 16. அதற்கு முன்னோட்டம் இந்த வாரத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. குறிப்பாக இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் தொழில்துறையினர் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவார்கள். மந்தமாக போயிட்டுருக்கு சார் தொழில், எங்களுக்கு வருமானமே இல்லைன்னா இப்போ ஓரளவுக்கு மந்தத்தை போக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஓவர் தைரியத்தில் முடிவெடுத்துடாதீங்க. ஓவர் தைரியத்தில் முடிவெடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அனாவசியமான சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் முடக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்களே காரணமாகி விடுவீர்கள். கால்குலேட்டட் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பேபி ஸ்டெப்புன்னு. அகலக்கால் வைக்காமல் செயல்பட்டீங்கன்னா நஷ்டம் வந்தாலும் உங்களால் தாங்கிக்கூடிய வகையில் இருக்கும். தொழில்துறையினர், குறிப்பாக இந்த ஆடை உற்பத்தியாளர்களுக்கு இந்த வாரம் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அறிவு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், காலேஜ் நடத்துகிறவங்க, ஸ்கூல் நடத்துகிறவங்க, இவர்களுக்கெல்லாம் வியாபார மந்தம் ஏற்படும். வருமானத்தில் கடன் சார்ந்த உதவிகள் தான் தேவைப்படுமே தவிர வருமானத்தோடு செலவு ஜாஸ்தியாகுது. இதனால் இந்த வாரம் கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், மீனராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்கள். ஸ்கந்த சஷ்டி கவச்சத்தை தினமும் பாராயணம் செய்யுங்கள். அது மட்டும் இல்லைங்க, மகாலட்சுமி வழிபாட்டை சேர்த்து பண்ணணும். ஏன்னா முருகனுக்கும் சரி, மகாலட்சுமிக்கும் சரி, சிவனுக்கும் சரி வில்வ அர்ச்சனை ரொம்ப விசேஷம். வில்வத்தினால் அர்ச்சனை செய்து வாருங்கள். உங்களுக்கு பணப்புழக்கம் தடைகள் விலகி பணப்புழக்கம் அதிகரித்து உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றலை அந்த கந்த பெருமானும் அந்த மகாலட்சுமி தாயாரும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.